கோவையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் பரப்புரையில் ஈடுபட்டுள்ளார். அதன் நேரலையை பார்க்கலாம். கருப்பையா அவர் விட்டு தொலைங்க, எல்லாம் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கருப்பையா விடுங்க, போலீஸ்கார விடுங்க, உங்களை விட்டுட்டோம். கருப்பையா 19ஆம் தேதி வரைக்கும் ஜெயலலிதா போலீஸ் அப்படித்தான் இருப்பான். இப்படி வா, இந்த பக்கம் வா, எல்லாரும் இந்த பக்கம் வாங்க. நீங்க 19ஆம் தேதி வரைக்கும் ஜெயலலிதா போலீஸ் அப்படித்தான் இருப்பான். எல்லாரும் இந்த பக்கம் வா, கூட்டணி கவனிங்க. இங்கே நமது வேட்பாளர் தேமுதிக மக்களுக்கு ஓட்டு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர் ஈஸ்வரன் அவர்களுக்கு அவருக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய பம்பல் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது நீங்கள் வாக்களிப்பதற்கு முன்னதாக, வாக்குச்சாவடிகளுக்கு செல்வதற்கு முன்னதாக எங்களுடைய வேண்டுகோளை பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு தினமலர் நாளேட்டில் ஒரு செய்தி வந்திருக்கு. அந்த செய்தி இதுவரையில் தமிழகத்தில் மாநிலம் முழுவதும் வாக்காளர்களுக்கு பணத்தை கொடுத்து ஓட்டை வாங்குவதற்காக அவர்கள் பணம் எடுத்து செல்லுகின்ற போது அதை கைப்பற்றிய தகவல் என்பது கிட்டத்தட்ட நேற்று வரையில் ஒரு 100 கோடி ரூபாய் பணத்தை கைப்பற்றி இருக்கிறாங்க. இது கைப்பற்றியது ரொம்ப ஒரு சின்ன தொகை. அது கிட்டத்தட்ட பல ஆயிரம் கோடி ரூபாய் வாக்காளர்களுக்கு பண பட்டுவாடாக்க மாநிலம் பூராவும் பட்டுவாடா ஆகி வருது. சில இடத்துல ஆளுங்கட்சி சார்பாக, ஆண்ட கட்சி திமுக சார்பாக ஓட்டுக்கு பணம் கொடுக்கறாங்க, பொருள் கொடுக்கறாங்க, துணி கொடுக்கறாங்க, மூக்குத்தி கொடுக்கறாங்க, வேற நகைகள் கொடுக்கறாங்க. ஆனா ஒரு 100 கோடி ரூபாய் இங்க பணம் கைப்பற்றி இருக்கிறாங்க தேர்தல் ஆணையம். நீங்க யோசிச்சு பாருங்க. ஆளுங்கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 5 வருஷமா ஆட்சி இருந்ததாக அம்மையார் ஜெயலலிதா என்ன சொல்றாங்க, 2016ஆம் ஆண்டு கொடுத்த வாக்குறுதி முழுவதும் நிறைவேற்றி விட்டேன், நான் சொன்னதையும் செஞ்சிருக்கிறேன், சொல்லாததையும் செஞ்சிருப்பதாக ஜெயலலிதா சொல்றாங்க. அவர்களுடைய சாதனையில் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு நம்பிக்கை இருந்தால், அம்மையார் ஜெயலலிதாவுடைய அந்த கொள்கையில் அவருக்கு நம்பிக்கை இருந்தால், அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையில் நம்பிக்கை இருந்தா எதுக்கு ஓட்டு காசு கொடுக்கணும்? காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. 500 ரூபாய், 1000 ரூபாய், 2000 ரூபாய், 3000 ரூபாய். ஆகவே ஆளுங்கட்சி அம்மையார் ஜெயலலிதா பொறுத்தவரையில் அவங்களுக்கு அவங்க கொள்கை மேல நம்பிக்கை இல்லை, அவங்க தேர்தல் அறிக்கை மேல நம்பிக்கை இல்லை. 5 ஆண்டு காலமாக அந்த ஆட்சியினுடைய அதிகாரத்துல அவங்க எந்த அளவுக்கு மக்கள் கோரிக்கை நிறைவேற்றி இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு திட்டத்தை அமலாக்கி, அதில் நம்பிக்கை இல்லை. ஆகவே அவருடைய 5 ஆண்டு கால ஆட்சியின் மீதோ, கொள்கையின் மீதோ, தேர்தல் அறிக்கையின் மீதோ அல்லது அவரின் மீதோ எதிலையும் நம்பிக்கை இல்லாத காரணத்தாலதான் ஓட்டு காசு கொடுக்கறாங்க. அப்படி ஓட்டுக்கு காசு கொடுத்து வாங்க வேண்டும் என்ற அதிமுக தலைவனுடைய அந்த முடிவே அந்த 5 ஆண்டுகள் ஆட்சி என்பது ஒரு மிகப்பெரிய தோல்வி என்பதை நமது அணியின் சார்பாக சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கேன். நம்பிக்கை இருந்தா கொடுக்க வேண்டாமே?